சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. அதானது உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் குடுத்துருக்காங்க. அதுல வந்து நம்ம ஒவ்வொன்னும் எந்த சோர்ஸ் இப்ப நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து படிச்சோம். ஹிஸ்டரிய பத்தி நமக்கு தெரிய வந்தது. நிறைய சோர்சஸ் வழிதான். அப்ப சோர்சஸ்னா நிறைய டிஃபரண்ட் ப்ரூஃப் நமக்கு வந்து நிறைய விதமான ப்ரூஃப் இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குழி தோண்டி கிடைச்ச அந்த பாத்திரங்கள், காயின்ஸ் அது மாதிரி நிறைய அவங்க யூஸ் பண்ணியிருந்த பிளேட்ஸ், காப்பர் பிளேட்ஸ் அந்த மாதிரி திங்ஸ்ல இருந்தெல்லாம் நமக்கு நிறைய ப்ரூஃப் எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. இது இல்லாம நமக்கு வந்து இந்த திங்ஸ் மட்டும் இல்ல, நமக்கு வந்து சோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு வேறையும் இருந்திருக்கு. அதாவது புக்ஸ் இல்லையா? நிறைய பேர் எழுதி வச்ச புக்ஸ். இப்ப இந்தியா எப்படி இருந்தது? இல்லைன்னா இந்தியால எந்த மாதிரி எல்லாம் வந்து லைஃப் பீப்புள் ஹவ் பீப்புள் லிவ்ட் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி புக்ஸ் எழுதியிருக்காங்க. அது நம்ம நாட்டுல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க கூட புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஓகே. Good morning, Keshavamurthy sir. Yeah, good morning, madam. Yeah, carry on. Yeah, okay, sir, fine. Okay, so இதுல வந்து நமக்கு பார்த்தா இப்ப சோ அதனால நம்ம வந்து ரெண்டு சோர்சஸா நம்ம வந்து இத பிரிச்சுக்கணும். இப்ப ஒரே நிமிஷம் I will just stop this presentation. இப்ப என்னோட இந்த PPT நான் பிரசன்ட் பண்றேன். அப்ப உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். அதாவது இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த yellow கலர்ல இந்த பாயிண்ட் ஸ்டோன் டூல்ஸ் அந்த பாயிண்ட்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸ்டோன் டூல்ஸ், எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ், அப்புறம் என்ன சொல்றாங்க, ஸ்டோன் டூல்ஸ்னா ஸ்டோனால கல்லால பண்ணின ஆயுதங்கள். ஓகே, ஸ்டோன் டூல்ஸ், அப்புறம் எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் அதாவது குழி தோண்டி இது பண்ணி எல்லாம் எடுத்த மெட்டீரியல்ஸ், ராக் பெயிண்டிங்ஸ்ல கேவ் பெயிண்டிங்ஸ் ஆர் த மேஜர் சோர்சஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டரி. ஸோ ப்ரீ ஹிஸ்டரி தான் நமக்கு தெரியும், ஹிஸ்டரிக்கு முன்னாடி இருந்த பீரியட் தான் ப்ரீ ஹிஸ்டரி அப்படிங்கிறது. வாட் இஸ் ப்ரீ ஹிஸ்டரி? த பீரியட் between the use of first stone tools and the invention of writing system. அதானது ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச அந்த டைமுக்கும், அதாவது எப்போ ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அந்த டைமுக்கும், எழுத்து அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ஆரம்பிச்சாங்களோ அந்த டைம், இந்த ரெண்டு டைமுக்கும் நடுவில் எழுத்து முதல்ல எழுத்தே இருக்கல. ஜஸ்ட் இந்த டூல்ஸ் இது பண்ணுவாங்க, ஷார்ப் பண்ணுவாங்க, யூஸ் ஹண்டிங்காக, குக்கிங்காக எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஃபயர் இன்வென்ஷனுக்கு யூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி. அப்புறம் கேவ் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஆரம்பிச்சாங்க. எழுத்து அப்படிங்கிறது ரொம்ப லேட்டா தான் வந்தது. ஓகே, ஸோ இந்த எழுத்துக்கும் இந்த ஸ்டோன் டூல்ஸ் பயன்படுத்துற இந்த ரெண்டுக்கும் நடுவில் வர ஒரு பீரியட் தான் ப்ரீ ஹிஸ்டரி. அப்ப இந்த ப்ரீ ஹிஸ்டரி டைம்ல எப்படி நம்ம நாடு இருந்தது அப்படிங்கிறது அது கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க நம்ம ஆர்கியாலஜிஸ்ட். ஏன்னா ரிட்டன் சோர்ஸ் எதுவுமே இல்லைன்னா வெறும் இந்த மண்ணிலேருந்து எடுத்தது, ராக் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் வச்சு மட்டும்தான் அவங்களுக்கு எப்படி லைஃப் இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. ஸோ அதை முதல்ல அவங்க என்ன கைண்ட் ஆஃப் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, அது எதுக்காக அந்த பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் உட்காந்து யோசிக்கிறதுக்கே பல வருஷங்கள் அவங்களுக்கு எடுத்திருக்கும் இல்லையா? ஸோ ரைட்டிங் சிஸ்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு புரியற மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் அதுல கிளியரா எழுத ஆரம்பிச்சது. அதுல கூட பார்த்தோம்னா நிறைய ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எதெல்லாமோ லாங்குவேஜ்ல எழுதினது, அது நம்ம நார்மல் ப்ராப்பர் லாங்குவேஜ்க்கு டீகோட் பண்றதுக்கு நிறைய வருஷங்கள் எடுத்தது. இப்ப நமக்கு இப்போ எல்லாம் பார்த்ததுன்னா இப்ப எந்த ஊர்ல போனாலும் இப்போ ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கும். ரீஜனல் லாங்குவேஜ் சொல்லி நம்ம சொல்றோம், தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு அப்படின்னு. அந்த காலத்துல அப்படி இல்லை, ஒரே லாங்குவேஜ் தான். இப்ப நம்ம கண்ட்ரிலேயே எங்க போனாலும் அந்த ஏன்ஷியன்ட் பீப்புளுக்கு வேற எதுவும் தெரியாது. ஸோ அவங்களோட லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜும் சுத்தமா சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்தது. ஓகே, ஸோ இந்த ப்ரீ ஹிஸ்டரி அப்படிங்கிற டைம்ல நமக்கு வந்து சோர்ஸ் என்ன ஆதாரங்கள் கிடைச்சது? ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் மட்டும்தான் ஆதாரம். ப்ரீ ஹிஸ்டரியில ரிட்டன் சோர்சஸ் இல்லை. ஹிஸ்டரி அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சது? ரிட்டன் சோர்சஸ் வர அதாவது எழுத்து ஆரம்பிச்சதுல இருந்து தான் ஹிஸ்டரி வர ஆரம்பிச்சது. ஓகே, அப்ப ப்ரீ ஹிஸ்டரி என்னது தெரியும், ஹிஸ்டரியும் என்னதுன்னு இப்ப நமக்கு தெரியும். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு ப்ரோட்டோ ஹிஸ்டரி கூட பார்த்திருந்தோம். அது வந்து நீங்க ஜஸ்ட் டெஃபினிஷன் புரிஞ்சு வச்சா போதும், அவ்வளோ டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. த பீரியட் பிட்வீன் ப்ரீ ஹிஸ்டரி அண்ட் ஹிஸ்டரி, அந்த ப்ரீ ஹிஸ்டரிக்கும் நடுவில் ஒரு சின்ன பீரியட் தான் ப்ரோட்டோ ஹிஸ்டரி அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ப்ரோட்டோ ஹிஸ்டரி பத்தி இப்ப பார்க்க வேண்டாம். ப்ரீ ஹிஸ்டரி தான் நம்ம மெயினாவே பார்க்கறது. ஸோ ப்ரீ ஹிஸ்டரியில ஸ்டோன் டூல்ஸ், excavated materials and rock paintings are the major sources of prehistory சொல்லும். இதுல ஏதாவது ஒரு ரிட்டன் சோர்ஸ் பத்தியாவது போட்டிருக்காங்களா? ஒண்ணுமே ரிட்டன் சோர்சஸ் புக்ஸ்னோ இல்ல ஓலை எழுத்துனோ அப்படி ஏதாவது ஒண்ணுமே கொடுக்கல.
ஆனா அதெல்லாம் வந்து எப்ப ஆரம்பிச்சதுன்னா ஹிஸ்டரி அப்படிங்கிற பீரியட்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. ஸோ இப்போ சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படிங்கிறது நம்ம ரெண்டா பிரிச்சுக்க போறோம். இட் இஸ் டிவைடட் இன்டு 2. ஆர்கியோலாஜிக்கல் சோர்சஸ். இது எப்படி படிக்கணும் யாரோ கேட்டீங்க லாஸ்ட் கிளாஸ்ல. ஆர்கியோலாஜிக்கல் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரிட்டன் சோர்ஸ் இல்லாம மற்ற சோர்சஸ். ஓகே. ரிட்டன் இல்லாம நம்ம சொல்ற சோர்சஸ் தான் ஆர்கியோலாஜிக்கல் சோர்சஸ். இந்த திங்ஸ், காப்பர் பிளேட்ஸ், காயின்ஸ் இதெல்லாம் தான் வந்து ஆர்கியோலாஜிக்கல் சோர்சஸ் அப்படிங்கிறது. கேவ் பெயிண்டிங்ஸ் இதெல்லாமே. ராக் பெயிண்டிங் சொன்னாலும் கேவ் பெயிண்டிங் சொன்னாலும் சேம் தான். அது தமிழ்ல தொல்பொருள் ஆராய்ச்சின்னு பேர் இருக்கு. ஆமா சார், தொல்பொருள் ஆராய்ச்சி. ஆமா, லாஸ்ட் தெரியும். நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஓகே. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஐ ஆல்சோ ஷோட் them Google Translate. 3 விஷயம் நான் ஐ வில் லீவ் நவ, பட் அதுக்கு முன்னாடி 2-3 விஷயம் சொல்றேன். இப்போ நீங்க குழந்தைகளா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அன்னபூர்ணி என்ன எடுக்கிறாங்கன்னா அந்த கிளாஸ் எடுத்துட்டு ஐ மீன் அந்த ஒரு கொஸ்டின் எடுத்து அப்புறம் இன்னொரு ஸ்லைடும் காமிக்கிறாங்க. இதை வந்து நாங்கள் நீட்டு கிளாஸில் யூஸ் பண்ணுறோம். அதாவது கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த பைஜுவோட எப்படி அவன் டிரைவ் பண்ணியிருக்கான், எப்படி ஹஸ் அரைவ்ட் அட் த ஆன்சர்னு அதை காமிச்சு அப்படி நம்ம பார்க்குறோம். பைஜுவோ வேதாந்துவோ பெரிய கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு அதை காமிக்கிறோம், விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல். சிமிலர் திங் திஸ் அன்னபூர்ணி இஸ் ஆல்சோ டூயிங். நான் ஒன்றும் சொல்லலை இந்த அன்னபூர்ணிக்கு இது பண்ணு எல்லாம் சொல்லலை. அந்த வாத்தியார்களாகவே தே ஹவ் எவால்வ்டு சச் திங்ஸ். இட்ஸ் குவைட் நைஸ் பிகாஸ் அங்கே ஒரு வாத்தியார் அப்படி எவால்வ் பண்ணியிருக்காரு, இங்கே ஒரு அன்னபூர்ணி அம்மா வந்து எவால்வ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ அன்னபூர்ணி. நல்ல சிஸ்டம் இது. தேங்க்யூ சார். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக் மட்டும் பார்க்கும்போது 2 things ஐ தாட். ஏன்னா 2 விஷயங்கள் என்னன்னா, வெறும் டெக்ஸ்ட் புக் மட்டும் ஆகும்போது இது நேச்சுரல், இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஈவன் இப்போ நானானாலும் உங்கள் பிளேஸில் அப்படி தான் யோசிப்பேன். இதெல்லாம் நம்ம படித்த விஷயங்களே தானே, இதில் எத்தனை பேருக்கு நோட்ஸ் எடுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தெரியாது. இப்போ நோட்ஸ் எடுத்தாங்கன்னா கூட டெக்ஸ்ட் புக்கே பார்க்கும்போது மறுபடியும் ஐயோ அந்த புக்கு உட்காந்து படிக்கணும். டெஃபினெட்லி அஃப்கோர்ஸ் நீங்கள் உட்காந்து படிக்கத்தான் வேணும், இல்லைன்னு இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கலர்ஃபுல்லாக கொஞ்சம் கூட ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்னு பிபிடியாக பண்ணி காமிக்கும்போது மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கும்போது கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. செகண்ட் திங், நான் பிபிடி பண்ண ரீசன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இதில் இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி, ப்ரீ ஹிஸ்ட்ரி, ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி போயிட்டே இருக்கு. ஸோ அதை ஒவ்வொன்று நிறுத்தி சொல்லணும் தான். ஐ திங்க் பிபிடி ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் போகலாம்னு தான் நான் பண்ணினேன். ஐ திங்க் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ சார். அண்ட் ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது அப்படியே எவால்வ் ஆகிருக்கு. அந்த ஆன்லைன் கிளாஸஸ்லேயே நம்மளை அறியாமலேயே பெட்டர் ப்ராக்டிசஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வாத்தியாரும் ஒவ்வொன்று கொண்டு வராங்க, நானே பார்க்குறேன். அக்ராஸ் த டீச்சர்ஸ் பார்க்கும்போது இட்ஸ் வெரி நைஸ். ஐ திங்க் வி ஷுட் பி தேங்க்ஃபுல் டு ஆல் த டீச்சர்ஸ். குழந்தைகளுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேடம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ 2 சோர்சஸ், தட் இஸ் ஆர்கியோலாஜிக்கல் சோர்சஸ் அப்படின்னு ஒன்று, லிட்ரரி சோர்சஸ் அப்படின்னு. லிட்ரரினா எழுத்து. ஓகே, இப்போ இந்த லிட்ரேச்சர், லிட்ரரி அப்படின்னா இந்த லிட்ரல்னு வந்ததுனாலே அது எழுத்துன்னு அப்படி வச்சுக்கோங்க மனசில். ஓகேயா? ஸோ ஆர்கியோலாஜிக்கல், லிட்ரரி சோர்ஸ், 2 சோர்சஸ் இருக்கு. இப்போ இந்த சோர்சஸ்ல எதெல்லாம் நம்ம ஆர்கியோலஜியை நிறைய சோர்சஸ் இப்போ அடுத்த ஸ்லைட்ல பார்க்குறோம் நம்ம. ஓகே, ஆர்கியோலாஜிக்கல் சோர்சஸ் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சோர்சஸ் மட்டும் பார்க்குறோம், ஆர்கியோலாஜிக்கல் சோர்ஸ் மட்டும் பார்க்குறோம். அதில் என்னெல்லாம் வருதுன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி இந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்த பாத்திரங்கள், பாட்ரிஸ் அப்படின்னா பாத்திரங்கள், மண்பானை, மண் பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வேற எதுவும் இல்லைன்னா ஸ்டோனால பண்ணின பாத்திரங்கள், குட்டி குட்டி இந்த டவரா எல்லாம் மாதிரி இருக்கிற சின்ன சின்ன பாத்திரங்கள். சிலவங்க பெருசை யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை சொல்லலை. பட் இருந்தாலும் நமக்கு ப்ரூஃபுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் தான் வந்து ப்ரூஃப்ஸுக்கு ஹெல்ப், ஆதாரங்களா எடுக்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு நிறைய. அவங்க பெருசு யூஸ் பண்ணிக்கலாம், பட் இருந்தாலும். ஓகே, பாட்டரிஸ். அப்புறம் வருது டாய்ஸ். டாய்ஸ்னா எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது டூல்ஸ். நிறைய இந்த சின்ன சின்ன பர்பஸ்க்கு, இந்த ஹண்டிங், குக்கிங் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தா சின்ன சின்ன ஆயுதங்கள் மாதிரி. அப்புறம் வந்து ஆர்னமெண்ட்ஸ். ஆர்னமெண்ட்ஸ்னா என்னது தெரியுமா? எஸ் லோகேஷ், வைத்தீஸ்வரி. ஆர்னமெண்ட்ஸ்னா என்னது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெரி சிம்பிள் வேர்டு இது. ஐ திங்க் கேர்ள்ஸ்க்கு தெரியும். வாட் மேம்? டெல் அகைன் மேம். ஆர்னமெண்ட்ஸ். ஐ திங்க் கேர்ள்ஸ்க்கு இது நல்லா தெரியும். ஜுவல்லரி. அதுதான்
ஜுவல்லரியில நம்ம காதுல, கழுத்துல எல்லாம் நம்ம போட்டுக்கிற அந்த செயின் இல்லைன்னா இயர்ரிங்ஸ் இதெல்லாம் தான் ஆர்னமெண்ட்ஸ்ல வரும். ஸோ அந்த காலத்துல அவங்க எந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் வேர் பண்ணியிருந்தாங்க, இதெல்லாம் வந்து இந்த ஆர்க்கியாலஜிக்கல் சோர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. நகைகள் ஓகே. தமிழ்ல நகைகள். நகைகள். ஓ! நகைகள். ஓகே. ஃபைன், ஃபைன். எஸ். ஜுவல்லரி, நகைகள். ஓகே. நீங்க எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கணும். அடுத்தது காயின்ஸ். காயின்ஸ்ல எதுவும் அப்படி செப்பரேட்டா எதுவும் இது பண்றதுக்கு இல்ல. என்ன டைப் காயின் வேணாலும் ஆகலாம். அதுல வந்து காப்பர் காயின்ஸ் தான் ஜாஸ்தி. பிராஸ் அதெல்லாம் வந்து கம்மி தான். பித்தளை இதெல்லாம் வந்து கம்மி தான். காப்பர் தான் ஜாஸ்தி இருந்திருக்கு. ஓகே. அடுத்தது வந்து மானுமெண்ட்ஸ். மானுமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ், அதாவது பேலஸ், அதாவது அரண்மனைகள், ஓகே, அரண்மனைகள், ஃபோர்ட்ஸ், நிறைய ஃபோர்ட்டு, டெம்பிள்ஸ், அப்புறம் ஸ்தூபா. ஸ்தூபானா நத்திங், கோவில் மாதிரி தான் அது. ஆனா பெரிய கோபுரமா இருக்கும். கோவில்னு சொல்லலாமே. சில இதுல எல்லாம் வந்து உள்ள இப்படி போனோம்னா கோவில் இருக்கும், சாமி இருக்கும் உள்ள. சரியா? மேம் என் ஸ்மால் டவுட் மேம், இப்போ நீங்க பிபிடி காட்டுறீங்களா மேம், ஆ இது வந்து அப்படியே புக்ல அப்படியே இருக்குமா, நீங்க அப்படியே கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இங்க கொடுத்துருக்கீங்களா மேம்? புக்ல வந்து உங்களுக்கு சிலதெல்லாம் வந்து இருக்கு. அதாவது இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் நான் புக்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் டெக்ஸ்ட்டுக்கு வெளியில இருந்து நான் இப்போதைக்கு எடுக்கல. ஏன்னா எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் இப்போ இந்த ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி அந்த மாதிரி உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த லாஸ்ட்ல புக் பேக்ல. அதெல்லாம் ஒரு கிளாரிஃபிகேஷன் லோகேஷ், இது புக்ல இல்ல கண்ணா, இப்படி இல்ல, வேற மாதிரி இருக்குது, வேற மாதிரி லைன் இருக்கு. லைனா இருக்கும். அதை எடுத்து கரெக்டா நமக்கு என்ன தேவையோ. ஏன்னா ஒரு கேள்வி நான் பார்த்தேன், இந்த ப்ரீ ஹிஸ்டரியோடைய டெஃபினிஷனு அவன் கேட்டிருக்கான் ஒரு கேள்வி. நான் இப்போதான் ஞாபகம் வருது. அந்த கேள்வி என்னன்னா, நான் என்ன நினச்சேன்னா இந்த கிமு கிபி ஏதோ ஒன்று சொல்லணும், அப்படி இல்லை. பிஃபோர் ரைட்டிங், ஆஃப்டர் ஸ்டோன் ஏஜ் இல்லையா, டூல்ஸு, ஸ்டோன் டூல்ஸ், அந்த இடத்துக்கு பேர் ப்ரீ ஹிஸ்டரின்னு டிஃபைன் பண்ணி, அது மாதிரி ரொம்ப நாசுக்கான சில கேள்விகளாக வருது. அதெல்லாம் இது மாதிரி படித்தாதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமா, அது வந்து நான் சொன்ன மாதிரி பேராகிராஃபா கொடுத்துருப்பாங்கடா எல்லாமே. ஓகே, உனக்கு வந்து நிறைய இப்படி இப்ப இது இப்படி என்ன சொல்றது, உனக்கு நிறைய இப்படி இப்ப கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க எல்லாமே. இந்த சாப்டரே வந்து பார்த்தோன்னா ஒரு அம்மா, ஒரு மதர் அண்ட் டாட்டர் கான்வர்சேஷன். இது ஒரு அம்மா பொண்ணும் பேசுற மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ் மேம், நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம் மேம், தமிழ் அண்ட் இஸ் மதர் மேம். Tamilini and Tamilini's mother. So the Tamilini is asking questions, her mother is answering அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து நமக்கு அந்த மாதிரி போகிறத விட மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் இதில் போடலாம்னு சொல்லிட்டு தான். ஓகே, இப்போ கிளியரா? ஓகே, ஐ திங்க் யூ ஆர் கிளியர் வித் தட். ஓகே, ஸோ இப்போ மானுமெண்ட்ஸில் வந்து நமக்கு பேலஸ், அரண்மனைகள், ஃபோர்ட்ஸ், டெம்பிள்ஸ், ஸ்தூபாஸ், மொனாஸ்ட்ரி. மொனாஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்த மெயினாக இந்த புத்திசம், ஜெயினிசம், புத்த மதம், அது மாதிரி ஜெயின மதம், இவங்களுக்கெல்லாம் தான் அந்த மொனாஸ்ட்ரி இருந்திருக்கும். இந்த பொன்னியின் செல்வன் மூவி பார்த்துருந்தீங்கன்னா கூட அதில் தெரிஞ்சிருக்கலாம். புத்த பிட்சுக்கள் இருந்தது வந்து ஒரு கோவில் மாதிரி, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ், அது ரொம்ப கிளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. மொனாஸ்ட்ரிஸ் சொல்லுவாங்க அது. ஓகே, ஸோ ஐ திங்க் மொனாஸ்ட்ரி, அதுக்கு தமிழ் வேர்டு உங்களுக்கு தெரியும்னா யூ கேன் டெல் ஹியர் மொனாஸ்ட்ரி அப்படிங்கிறதுக்கு. ஓகே, ஸோ அது வந்து ஜென்ரலாக ஐ எம் நாட் அவேர் அதுக்கு. எஸ் ஆதித்யா? புத்த மடங்கள். மடங்கள், அதுதான் மடம் சொல்லலாம், அது கரெக்ட். ஓகே, மொனாஸ்ட்ரி இஸ் மடம். ஓகே, ஃபைன். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அடுத்தது வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னா இந்த எழுத்து, அதாவது எழுத்துனா டைரக்ட் நான் லிட்ரரி சோர்ஸ் போகலை, என்ன எழுத்துக்கு போகலை. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னா இந்த சின்ன சின்ன ஒரு டிராயிங்ஸ், அது மாதிரி சில சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து கொத்தி வச்சிருப்பாங்க, இந்த செவத்துல எல்லாம் வந்து இப்படி குத்தி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் தான் என்னதுன்னா ராக் எடிக்ஸ். ராக் எடிக்ஸ்னா ராக்ல பண்ணின விஷயங்கள். அது மாதிரி டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கோவில் செவர்ல எல்லாம் வந்து ஒவ்வொன்று ஏதோ ஒன்று இப்படி எல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இப்போவே நம்ம தமிழ்நாடு கோவிலில் நிறைய பார்த்தோம்னா சவுத்தில் தான் ஜாஸ்தி. தமிழ்நாடு, கேரளா, அந்த கர்நாடகா சைட்ல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய எல்லாமும் ஓல்டு ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, அது மாதிரி மெட்டல் பில்லர், மெட்டல் பில்லர், அதாவது மெட்டல்ஸில் பண்ணின பில்லர்ஸ். அப்போ அந்த மெட்டல் பில்லர்னால இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டதுன்னா, அந்த காலத்தில் என்ன மெட்டல் பில்லர்னா தூணுகள். ஆமாம், அப்போ மெட்டல் பில்லர்லாம் வந்து இவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு கேட்டால், அந்த காலத்தில் என்ன மெட்டல் இவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கோவில் கட்டுறதுக்குன்னா அதுக்கு என்ன மெட்டல், இல்லை பேலசஸ் அரண்மனைக்குன்னா அதுக்கு எந்த மாதிரி இது, ஸ்டோன் மட்டும் இல்லை மெட்டல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி டெவலப்மெண்ட் வந்தது
எப்படி அந்த ஒரு growth வந்தது அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியறது. மெட்டல் பில்லர், அதுக்கப்புறம் காப்பர் பிளேட்ஸ். காப்பர்னா செம்பு தட்டுகள், காப்பர் பிளேட்ஸ், ஈவன் காப்பர் காயின்ஸ் கூட. அதுல காயின்ஸ்ல நான் அதனால எதுவும் மென்ஷன் பண்ணல, பிகாஸ் காப்பர் தான் ஜாஸ்தி இருந்திருக்கு. ஓகே, சோ இது வந்து தாமிரம்னு சொல்றேன். ஓ ஓகே, தாமிரம். ஓகே, தாமிரம். ஓகே, ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுலயே ஃபேமஸான ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் 3 தமிழ்நாடு, அதுக்கப்புறம் வந்து 4-5 வந்து இந்தியாவிலேயே ஃபேமஸான. இப்போ நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, மானுமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே பேலசஸ், ஃபோர்ட்ஸு, டெம்பிள்ஸு, ஸ்தூபாஸ், மொனாஸ்ட்ரி, இந்த 5க்கும் இம்பார்ட்டன்ட். இந்த ஒவ்வொன்றுக்கும் இதில் ஃபேமஸான ஒரு இடம் தான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கு. அதானது ஒரு ஃபேமஸான பேலஸ் இன் தமிழ்நாடு. அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் ஃபோர்ட், ஒரு ஃபேமஸ் டெம்பிள், அப்புறம் ஒரு ஸ்தூபா, ஒரு மொனாஸ்ட்ரி ஆர் மடம். ஓகே, ஸோ கேன் எனிஒன் ரீட் திஸ்? லோகேஷ், கேன் யூ ரீட் இட்? எஸ் மேம். திருமலை நாயக்கர் மஹால் பிளேஸ், வேலூர் ஃபோர்ட், தஞ்சை பிரகதீஸ்வரா டெம்பிள், சாஞ்சி ஸ்தூபா, டாய்பாங் மோனாஸ்ட்ரி. ஓகே, அப்போ இதுல ஃபர்ஸ்ட் 3 பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலேயே இருக்கிறது தான். திருமலை நாயக்கர் மஹல் அப்படிங்கிறது, மஹல்னா பேலஸ். அதெல்லாம் தமிழ்ல பேர் போன லெசன் மேம். அதெல்லாம் திருமலை நாயக்கர் மஹால் தமிழ்லாம் வரும் மேம். ஆமாம், தமிழ் வரும் கண்டிப்பா. ஏன்னா தமிழ் டெக்ஸ்ட் புக்ஸ்ல நம்ம வந்து கண்டிப்பா அதை பத்தி உங்களுக்கு ஜாஸ்தி தமிழ் தான் வரும். டிஎன்பிஎஸ்சிக்கும் அதனால தமிழ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒவ்வொரு பிஎஸ்சிக்கும் அதாவது ஸ்டேட்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ திருமலை நாயக்கர் மஹல்னா பேலஸ், ஹிந்தி வேர்ட் அது. ஆக்சுவலி மஹல் அப்படிங்கிறது ஹிந்தி வேர்ட். ஓகே, ஸோ வேலூர் ஃபோர்ட், வேலூர்ல இருக்கு, நமக்கு புரிஞ்சுக்கலாம். ஃபோர்ட்டு, தஞ்சை பிரகதீஸ்வர டெம்பிள், இல்லைன்னா பெரிய கோவில், தஞ்சை பெரிய கோவில் எல்லாம் சொல்றது. கட்டினது யாரு? எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், ராஜராஜ சோழா இல்லையா? எஸ், ஆர் பொன்னியின் செல்வன் எல்லாம் நம்ம கூப்பிடுறது. ஓகே, ஸோ அது ஒரு ஃபேமஸான டெம்பிளுக்கு எக்ஸாம்பிள். பிகாஸ் இந்த டெம்பிள் வந்து நியர்லி 1000 years பேக் கட்டின டெம்பிள். ஓகே, 1000 yearsக்கு மேலேயே ஆச்சு இது கட்டி. சாஞ்சி ஸ்தூபா, இது ரெண்டும் வந்து தாய்பாங், இது வந்து தமிழ்நாடு கிடையாது, இது வந்து இந்தியா. சாஞ்சி ஸ்தூபா இது வந்து பார்த்ததுன்னா நமக்கு அந்த நார்தர்ன் இந்தியால போகிற விஷயம் இது. இருந்தாலும் நம்ம இந்தியால மேம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் மேம். சாஞ்சி ஸ்தூபா, அசோகா பில்லர், அது ரிலேட்டட். அது ரெண்டுமே தாய்பாங் வந்து ஒரு மொனாஸ்ட்ரி, ஒரு மடம். ஓகே, அது வந்து புத்திஸ்ட் மடம் அது தாய்பாங் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு வந்து மேட்ச் த ஃபாலோவிங்ல மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். அதாவது பேலஸ், ஃபோர்ட், டெம்பிள், ஸ்தூபா அப்படி இது பண்ணி ஒரு சைட்ல இந்த பேரு, இன்னொரு சைட்ல அந்த ஃபேமஸான எக்ஸாம்பிள்ஸ், அதை கரெக்டா மேட்ச் பண்றதுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லிட்ரரி சோர்சஸ், அதாவது எழுத்து. நம்ம வந்து ஆர்கியாலஜி சோர்ஸ் முடிஞ்சுது, இந்த கல் மண் அதெல்லாம் முடிஞ்சுது. இப்போ லிட்ரரி சோர்சஸ் அப்படின்னா எழுத்துலயே நம்ம வந்து 2ஆ டிவைட் பண்ணியிருக்கிறது. பேர் வந்து உங்களுக்கு மேபி இங்கிலீஷ் நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியலாம், பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். செக்யுலர் லிட்ரேச்சர், ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். ஓகே, அப்போ செக்யுலர், ரிலீஜியஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. செக்யுலர் அப்படிங்கும்போது அங்கே வந்து அந்த ஜாதி, மதம், ரிலீஜியன் எதுவுமே அங்கே வராது. அதாவது நம்ம செக்யுலர்னா இப்போ இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி, அங்க வந்து people how they live. மேம் நான் ஒன்னு சொல்றது ரைட்டான்னு பாருங்க மேம். மதசார்பற்ற இலக்கியம், மதச்சார்புள்ள இலக்கியமா மேம்? மதசார்பற்ற இலக்கியம் வந்து செக்யுலர் லிட்ரேச்சர்ல வரும். ஓகே, மதசார்பு உள்ளது ரிலீஜியஸ்ல வரும். உள்ளதானா ரிலீஜியஸ்ல வரும். அதுல உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இதுல மதசார்பற்றது அப்படின்னா இப்ப வேற என்ன எழுதியிருப்பாங்களா அதுலன்னு நினைப்போம். நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஜாதி மதம் மட்டும் இல்லாம நமக்கு வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள். இப்போ இந்தியா அப்படிங்கும்போது இந்தியாவில் ஹவு பீப்புள் லிவ்டு, எப்படி அவங்க வாழ்ந்தாங்க, அது மாதிரி இந்தியாவில் வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கல்டிவேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, அது மாதிரி அங்கே வந்து டேக்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் வருஷங்கள் போக போக இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சுது. கிங்ஸ் எல்லாம் கிங்டம்ஸ், அது மாதிரி நிறைய ராஜா ராணி, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, இப்போ நம்ம இருக்கிற மாதிரி டெமோக்ரஸி இல்லை,
டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருக்கல இந்தியா இல்லையா? ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம கண்ட்ரில ட்ரேடிங் எப்படி நடந்துட்டு இருந்தது, வியாபாரம் எப்படி நடந்துட்டு இருந்தது, இதெல்லாம் வந்து ஜென்ரல். அது நீ எந்த ஜாதியில பெற்ற ஆளானாலும் எந்த மதத்துல பெற்ற ஆளானாலும் சேம். இதெல்லாம் எல்லாருக்கும் ரூல் இஸ் ரூல். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். எந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம போட்டு வேர் பண்ணிட்டு இருந்தோம், எந்த கிளைமேட், ஜியாகிரபி, இந்தியாவோட கிளைமேட்டிக் அது எப்படி இருந்தது. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து செக்குலர் லிட்ரேச்சர்ல வரும். பட் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும், இந்தியா வந்து நிறைய புராண கதைகள், அது மாதிரி நிறைய நம்பிக்கை, விஸ்வ நம்பிக்கைகளுக்கு எல்லாமே வந்து இந்தியா தான் பேஸ். ஏஷியாலேயே இந்தியா தான் பேஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதில் எபிக்ஸ் பார்த்தா நம்ம பாரதம் அப்படின்னு சொல்கிறோம். பழைய நேம் வந்து பாரத் ஒரு பாரதம், அதுதான் இந்தியாவோட ஓல்டு நேம். ஸோ எபிக்ஸ் அப்படிங்கும்போது ராமாயணா, மகாபாரதம், இது ரெண்டும் தான் மெயினாக வருது. பின்ன டிவோஷனல் லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் வந்து டிவோஷனல், இந்த பக்தி ரிலேட்டடாக வருது எல்லாமே. அதில் வந்து நான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 2-3 நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, சில புக்ஸோட நேம்ஸ். அது இப்போ செக்குலர் லிட்ரேச்சரில் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறது, வைத்தீஸ்வரி, கேன் யூ ரீட் இட்? படிக்கிறீங்களா வைத்தீஸ்வரி? வைத்தீஸ்வரி மீட்ல இருக்கியா? மைக் ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு யூ கேன் ரீட். மேம் ஐ திங்க் she is not ma'am. இருக்கா மீட்ல இருக்கா, அவ மைக் கூட ஆன் பண்ணிட்டா. வைத்தீஸ்வரி இந்த செக்குலர் லிட்ரேச்சர் மட்டும் படிங்க. 1 2 3 4 4 இருக்கு இல்லையா, அது ஓகே. if she can't do then you லோகேஷ் படிங்க. ஓகே ma'am, I can read ma'am. You can read. Secular literature, literary sources, secular literature, epics and poems, accounts by foreign travelers, works of Indian ma'am, what ma'am? Foreign okay. Foreign travelers, works of Indian authors, folk songs and ballads. Ma'am, ballads means what ma'am? சொல்றேன். ஓகே, அப்போ நான் சொல்றேன். அப்போ இது வந்து எபிக்ஸ் அண்ட் போயம்ஸ் அப்படிங்கும்போது இங்க வர எபிக்ஸ் வேற, ரிலீஜியஸ்ல வர எபிக்ஸ் வேற. ஓகே, அந்த செக்குலர் லிட்ரேச்சர்ல வர எபிக்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது வந்து எபிக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது இந்த கல்ச்சர் ரிலேட்டடா எல்லாம் வந்து இருக்காது. நம்ம இந்த காட் பிலீஃப், நம்பிக்கைகள், அந்த மாதிரி புராணம், அந்த எபிக்ஸ் கிடையாது. இது டிஃப்ரெண்ட். அது ஓகே. அதனால ஆக்சுவலி எபிக்ஸ் வந்து ஒரு எபிக் தான் சாதாரண கொடுப்பாங்க, ரிலீஜியஸ்ல மட்டும்தான் எபிக்ஸ் வரும். பட் உங்க புக்ல நான் ரெஃபர் பண்ணப்போ செக்குலர்லயும் எபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது வந்து கண்டிப்பா ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்ல வர அந்த எபிக்ஸ் கிடையாது. ஓகேயா? இதுல வந்து நமக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ராமாயணா, மகாபாரதா இதெல்லாம் இல்லாம, இந்த கடவுள் இது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நமக்கு வேற சில விஷயங்கள், அதானது ஹியூமன் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, நிறைய இந்த ஃபேரி டெய்ல்ஸ், இந்த மாதிரி இந்த பஞ்சதந்திர ஸ்டோரிஸ்ன்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அங்க இது கிடையாது, ரிலீஜியன் எதுவும் கிடையாது, ஜாதி மத இதெல்லாம் கிடையாது இல்லையா. ஜஸ்ட் வந்து நமக்கு யாருக்கு வேணாலும் படிக்கலாம். பஞ்சதந்திர கதைகள் வந்து ஃபுல் மாரல் ஸ்டோரிஸ், சின்ன வயசுல எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். தமிழ் அது எல்லா லாங்குவேஜ்லயுமே அது அவைலபிள். அது ஸோ அதைத்தான் இவங்க வந்து எபிக்ஸ் அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அது மாதிரி பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழ்லயே அது ஒரு எப்பிக்கா கன்சிடர் பண்றாங்க, பெரிய கல்கி அவர்கள் எழுதின பொன்னியின் செல்வன். ஸோ அந்த மாதிரி தான் இதுல இவங்க கொடுத்த செக்குலர் லிட்ரேச்சர்ல எபிக்ஸ் அப்படின்னா. அப்புறம் போயம்ஸ், கவிதைகள், அக்கவுண்ட்ஸ் பை ஃபாரின் டிராவலர்ஸ், அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, ஃபாரின் டிராவலர்ஸ்னா ட்ரேடிங்காக, வியாபாரத்துக்காக வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க எழுதின புக்ஸ். அப்புறம் ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ், ஒர்க்குன்னா இங்க மீன் பண்றது புக்ஸ். ஓகே, இந்தியன் ஆத்தர்ஸ் நம்ம நாட்டிலேயே இருக்கிற ரைட்டர்ஸ் எழுதின புக்ஸ். அதுக்கப்புறம் ஃபோக் சாங்ஸ் அண்ட் பேலட்ஸ், நாட்டுப்புற பாடல்கள் அண்ட் அவங்களோட ஒரு டைப் ஆஃப் ஆட்டம் பாட்டு, அந்த மாதிரி ஆடுறது பாடுறது, அதுதான் பேலட்ஸ் அப்படிங்கிறது. பேலட்னா அது ஒரு டைப் ஆஃப் போயம். அது ஆக்சுவலி அந்த போயத்துலேருந்து அது டான்ஸா மாறுது. ஓகே, பேலாட்ஸ் அப்படிங்கிறது சரியா. ஃபோக்னா நாட்டுப்புற பாடல், நாட்டுப்புற அந்த கல்ச்சர், அந்த பாட்டுக்கு ஆடுறது, இதெல்லாம் தான் ஃபோக் லிட்ரேச்சர், இல்லைன்னா ஃபோக் சாங்ஸ் அண்ட் பேலட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ ரிலீஜியஸ் லிட்ரேச்சருக்கு வரேன்னா, ரிலீஜியஸ் கூட படிங்கப்பா, அந்த எபிக்ஸ், அது அந்த ரெண்டு இது. எஸ் லோகேஷ். Fine ma'am. Religious literature, epics, Ramayana, Mahabharata,
டிவோஷனல் லிட்ரேச்சர் தேவாரம், நடராஜ திவ்ய பிரபந்தம், திருவாசகம். ஓகே, அப்போ இதுல ரிலீஜியஸ்ல ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள். ராமாயணா மகாபாரதா இது ரெண்டுமே நமக்கு தெரியும். இதுல ஒரு சின்ன ஒரு இந்த கொஸ்டின், ஜிகே கொஸ்டின் கேக்குறேன். லாங்கஸ்ட் எபிக் எது? லாங்கஸ்ட் இந்தியன் எபிக் எது? ராமாயணாவா மகாபாரதாவா? லாங்கஸ்ட்னா நீளம் நீளம் ஜாஸ்தி உள்ளது எது? ராமாயணாவா மகாபாரதாவா? மகாபாரதா மேம். ஷூர்? ஆர் யூ ஷூர்? எஸ் மேம், ஷூர் மேம். ஷூர். ஓகே, மகாபாரதா. எஸ், இட்ஸ் கரெக்ட். ஓகே, மகாபாரதத்துக்கு தான் வந்து நீளம் ஜாஸ்தி. மேம் எப்படி தெரியும்னா வீட்ல மகாபாரத சீரியல்லாம் ஓடும் மேம். ஓகே ஓகே. இப்போ இந்த லாஸ்ட் இருந்த அந்த ஸ்டார் என்ன ஹிந்தி தானே? இல்ல மேம், தமிழ்ல ஓடும் மேம். அதுதான் அது ஒரிஜினல் ஹிந்தி. அது ஒரு 5-6-8 வருஷம் முன்னாடி வந்தது அதுதானே? எஸ் மேம், எஸ் மேம். இப்ப கூட விஜய் டிவில மார்னிங் 7 to 7:30 டெலிகாஸ்ட் பண்றாங்க, தெரியுமா? எஸ் மேம், எஸ் மேம். பக்கத்து வீட்ல ஓடும், நாங்க பார்க்க மாட்டோம். பக்கத்து வீட்ல ஓடும். நீங்க பக்கத்து வீட்ல ஓடும். ஓகே ஓகே. அது எத்தனை வாட்டி பார்த்தாலும் போர் அடிக்காது, அது வேற விஷயம். மலையாளத்துல எல்லாம் கூட அது நிறைய 4-5 டைம்ஸ், கோவிட் டைம்ல 2 டைம்ஸ் அவங்க ரீடெலிகாஸ்ட் பண்ணினாங்க. ஏன்னா பீப்புள் ஆர் ஆஸ்கிங். அது அவ்வளவு நல்லா அது கொரியோகிராஃப் பண்ணி எடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ் கூட கம்மி தான் அதுல. உங்களுக்கு 1 வருஷம் கூட ஓடல, 10 monthsல முடிச்சிட்டாங்க அந்த ஸ்டோரி. அதனால என்ன போரே அடிக்கல, லேக் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வந்துட்டாங்க அவங்க எல்லாமே. ஆனா எல்லா டீடைல்ஸும் இருக்கு, அதனால இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, சோ மகாபாரதா தான் லாங்கஸ்ட். ஓகே, இந்த क्वेश्चन உங்களுக்கு ஜெனரல் क्वेश्चन. இது டெக்ஸ்ட் புக் அதோட கம்மியா இருக்குமா மேம்? ராமாயணா கம்மிதான்ப்பா, அதை விட கம்மிதான். ஏன்னா இதுல வந்து அந்த பார்ட்ஸ் ஜாஸ்தி. அதாவது இப்போ ராமாயணத்துல எல்லாம் வந்து நிறைய கண்டங்கள், 7 கண்டங்கள் இருக்கும். ஆனா மகாபாரதத்துல வந்து கண்டங்கள் சொல்ல முடியாது, சாப்டர்ஸ் ஜாஸ்தி, நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு டிவோஷனல் லிட்ரேச்சர். இப்போ எபிக்ஸ் அப்படின்னா வந்து புராண கதைகள். டிவோஷனல் அப்படின்னா அந்த பக்தி ரிலேட்டடானது. ஓகே, சாமி பக்தி ரிலேட்டடா வருது. அதுல தேவாரம், நடராஜ திவ்ய பிரபந்தம், 4000 திவ்ய பிரபந்தம்னு கூட அதை சொல்லுவாங்க, திருவாசகம், இது எல்லாமே வந்து நம்ம இந்த திருப்பாவை திருவம்பாவைன்னெல்லாம் சொல்லி நம்ம நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் கூட டிவோஷனல் லிட்ரேச்சர்ல வருதுதான். ஆனா அது தமிழ் லிட்ரேச்சர்ல வரும். இங்க வந்து உங்களுக்கு ஜென்ரலா இந்தியன் லிட்ரேச்சர்ல கொடுத்துருக்காங்க. ஓகேயா? இது கிளியரா? லிட்ரரி சோர்சஸ் அண்ட் செக்குலர் சோர்சஸ் கிளியரா? எஸ் மேம். ஓகே, ஃபைன், வெரி குட். ஓகே, ஸோ நவ் ஐ திங்க் இனிமே பிபிடி தேவையில்லை, பிகாஸ் நம்ம மிச்சம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த அசோகா அந்த சைடெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். ஓகே, நவ் ஐ எம் கம்மிங் பேக் டு டெக்ஸ்ட் புக். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டினுக்காகத்தான் நான் இவ்வளோ இப்போ பிபிடி எல்லாம் பார்த்தது. நம்ம இந்த ஒரு கொஸ்டினுக்காக ஐடென்டிஃபை த கேட்டகரி ஆஃப் தி ஃபாலோயிங் சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. அதானது கீழே வந்து ஒரு 8 ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ் கொடுத்துருக்காங்க, 8 சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 8 சோர்ஸும் வந்து இந்த எந்த சோர்ஸை சேர்ந்தது, அதானது ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸை சேர்ந்ததா, லிட்ரரியை சேர்ந்ததா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், ஏர்ன்ஸ் எக்ஸ்கவேட்டட் ஃப்ரம் அதிச்சநல்லூர். ஏர்ன்ஸ் அப்படின்னா இந்த உரி சொல்லுவாங்க, தெரியுமா? இந்த கிருஷ்ணனோட கதை அண்டா சொல்லலாம். ஆனா ஓகே, தமிழ்ல மேபி அண்டா சொல்றீங்களா இருக்கும். கரெக்ட் மீனிங் வந்து என்னதுன்னா, இந்த கிருஷ்ணனோட கதையில எல்லாம் பார்த்திருப்பீங்க, நிறைய வெண்ணெய் இது பண்ணி தூக்கி வச்சிருப்பாங்க இல்லையா, நிறைய வெண்ணெய் நிறைச்சு வீட்டுக்குள்ள நிறைய பானையா இருக்குமே, அதுதான் ஏர்ன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, உரின்னு சொல்லுவாங்க சிலவங்க, தமிழ்லயே உரின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஓகே, ஸோ ஏர்ன்ஸ் எக்ஸ்கவேட்டட் ஃப்ரம் அதிச்சநல்லூர். ஓகே, இப்போ இந்த ஏர்ன்ஸ் அப்படிங்கிறது லிட்ரரி சோர்ஸ்ல வருமா, ஆர்கியாலஜில வருமா? இது ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு 8 இது கொடுத்துருக்காங்க. இந்த 8 திங்ஸ், இப்போ அதுல வந்து புக்ஸ் பேர் இருக்கு, திங்ஸோட பேர் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து இப்போ முதல்ல ஒவ்வொன்றும் எந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்தது, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ்ல பட்டதா இல்ல லிட்ரரி சோர்ஸ்ல பட்டதாங்கிறது நம்ம சொல்லணும். இப்போ ஏர்ன்ஸ்னா நீங்க சொன்ன மாதிரி அண்டா அப்படியே இருக்கட்டும். அண்டாலாம் வந்து உங்களுக்கு எதுல வரும், லிட்ரரி சோர்ஸ்ல வருமா, ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ்ல வருமா? கண்டிப்பா ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். ஓகே, அடுத்தது காப்பர் பிளேட்ஸ் ஆஃப் வேள்விக்குடி. ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ். எஸ். மகாபாரதா.
Literary, ma'am. Okay. Yes. Sanchi Stupa. Archaeologist, ma'am. Very good, very good. Okay. Yes. Aditya இருக்கீங்க. Okay, fine. அடுத்தது வந்து Ma'am, Vaitishwari, that sister is not working. Mic is not working, ma'am. No problem. Okay. அடுத்தது வந்து பட்டினப்பாளை. Archaeological source. Archaeologist, ma'am. Okay, what is Pattinapalai? Can anyone tell? Sorry, ma'am. It is a literary source. It is one of the songs in Tamil. Okay. Yes, ma'am. Pattinapalai ஒரு சாங் தான் மேம். ஓகே, அப்ப அத யார் எழுதினது தெரியுமா? லைக் அந்த மாதிரி இருக்கா அதுக்கு? Because I am not aware of that, அதனால கேக்குறேன். பட்டினப்பாலை லிட்டரரி சோர்ஸ்னு எனக்கு தெரியும், பட் அதுக்கு யார் எழுதினது அப்படி ஏதாவது இருக்கா? ரைட்டர் யார பேர் தெரியுமா? இல்ல. ஓகே, ஃபைன். மகாபாரதா எழுதினது யாரு தெரியுமா? வால்மீகி. அது ராமாயணா. Aditya, Ramayana was written by Ma'am, Pattinapalai உருட்டினான் கண்ணனார் ma'am. Oh, okay, fine. What about Mahabharata? எழுதினது யாரு? ஒரு மகர்ஷி தான் எழுதினாரு, ஆனா அது வால்மீகி இல்ல. மகர்ஷி வேதவியாசர். ஓகே, மகர்ஷி வேதவியாசர் தான் அது எழுதினது. ஓகே, ஃபைன். அடுத்தது the earthenwares from கீழடி. earthenwaresனா மண் பாத்திரம். கீழடி அப்படிங்கிற இடத்துல இருந்து. Yes, Aditya? Archaeological source. Okay. Toys of Indus civilization. Archaeological source. Okay. Last, big temple of Tanjavur. Archaeological. Yes. அப்ப இதுல இருந்து இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா அந்த லிட்டரரி சோர்ஸ் வந்து ரெண்டு தான் கொடுத்திருக்காங்க. அத ரெண்ட மட்டும் உங்களுக்கு வந்து இட்டாலிக்ஸ்ல போட்டுருக்காங்க. Did you identify that? Yes, ma'am. அது ரெண்டு மட்டும் உங்களுக்கு இதுல கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த டாய்ஸ் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன் இருக்கு. இண்டஸ்னா ஒண்ணும் இல்ல, நம்ம கங்கா நதி இல்லையா, அதுதான் இண்டஸ் அப்படிங்கிறது. சிவிலைசேஷன் அப்படின்னா நாகரிகமா மாறுது. வந்து மனிதனே வந்து நாகரிகமே இல்லாம இருந்தான். எல்லாம் ட்ரெஸ் இல்ல. சிந்து சமவெளிகள் மேம். சிந்து சமவெளி மேம். சிந்துன்னு சொல்லலாம், இண்டஸ்னு சொல்லலாம், கங்கா, அதுதான் இன்னைக்கு கங்கா அப்படிங்கிற பேர்ல கூட நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்தியா ஆக்சுவலி இண்டஸ் அப்படின்னாலே இந்தியான்னு தான் மீனிங், இதுக்கு கரெக்ட் மீனிங் பார்த்ததுன்னா. ஸோ அந்த டைம் வந்து கங்கா ரிவர் தான் லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா. ஸோ அதனால தான் அது வந்து இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்னு அந்த கங்கா நதியோட அந்த பேங்க்ஸ்ல தான் வந்து கரையில தான் நமக்கு நிறைய ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. அது ஒரு செப்பரேட் நாகரிகம், அது இண்டஸ் சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லி நான் ஒரு சாப்டரே இருக்கு உங்களுக்கு. ஓகே, சோ அடுத்தது என்ன क्वेश्चन? அதேதான். ஓகே, எஸ். இப்போ ஆன்சர் கிரிட். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஆமா, அடுத்தது வந்து இந்த லாஸ்ட் क्वेश्चन இதுதான், ஆன்சர் கிரிட். எஸ் ஆதித்யா, கேன் யூ ரீட் தட் ஃபர்ஸ்ட் பாக்ஸ், first column? Really meant scribbled and painted on me. Today they used to build houses and lay roads. Who am I? அதாவது நான் யாரு அந்த மாதிரி நம்ம இந்த சின்ன வயசுல. Can you tell in English, Logesh? Really man, கல்வெட்டுகள் மேம். படிக்க வேண்டாம், क्वेश्चन படிக்க வேண்டாம். ஆன்சர் என்னது? கல்வெட்டுகள். ராக், அதான் ராக்ஸ் இல்லையா? எஸ் மேம், பாறைகள், கல்வெட்டுகள். early men scribbled அப்படி கிறுக்கி வைக்கிறது. early men scribbled and painted on me. early men வந்து பழைய காலத்து மனிதன் வந்து என்ன என் மேல நிறைய கிறுக்கி வச்சிருக்கான். எழுத்துக்கள் பொறிக்கிறது வந்து கல்வெட்டுகள் மேம். கிறுக்கிறது அதெல்லாம் ராக்ஸ் மேம். ராக்ஸ். ஆமாம், ராக்ஸ் தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இதுக்கு வந்து ராக்ஸ் தான் வரும். டுடே தே யூஸ் மீ டு பில்ட் ஹவுசஸ். இன்னைக்கு வந்து அதை என்ன வந்து வீடு கட்டுறதுக்கு, ரோடு போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஓகே, அடுத்தது வந்து எக்ஸ்பேண்ட் பிசிஇ. ஓகே, யார் சொல்றீங்க? எஸ் லோகேஷ். பிசியோட ஃபுல் ஃபார்ம் நீங்க சொல்லுங்க. பிஃபோர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் மேம். ஆமா, அதுக்கு ஆனா அது சொல்லும்போது பிஃபோர் கிரைஸ்ட் சொல்லணும். பொது ஆண்டு முன் மேம். பொது ஆண்டு முன். ஓகே,
பிஃபோர் கிரைஸ்ட். பிசி அப்படின்னா பிஃபோர் கிரைஸ்ட். ஓகே, திஸ் இஸ் தமிழ்ல வந்து போ ஆ மூணு வரும் மேம். ஓகே, உங்களுக்கு क्वेश्चन பேப்பர்ல ரெண்டும் இருக்கும், அதனால நீங்க அது பார்த்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்ல. பிசிஇ அப்படின்னு அதுக்கு வந்து பேர் இருக்கு. எஸ் ஆதித்யா, அதுக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்றீங்களா? பிசி இஸ் ஆல்சோ கால்டு பிசிஇ. ஆதித்யா, வாட் இஸ் பிசிஇ? சாரி, before Christ era. It's not before Christ era, it's before common era. BCE அப்படிங்கும்போது அங்க காமன் வரும். C stands for common. வெறும் BC ன்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா அது கிரைஸ்ட். ஓகே, Okay. Yes. Next question ஆதித்யாவே படிங்க. Dash is the study of inscription. Study of inscriptions and study of coins நம்ம பார்த்தோம். ஆர்க்கியாலஜில மேம்? நோ இல்ல, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பத்தி மட்டும் படிக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கு, நம்ம பார்த்தோம். அது ஹைலைட் பண்ணி உங்களுக்கு I think numerous. ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் அது அடுத்ததுல வருது. இதுக்கு மேம் கல்வெட்டியல் மேம். கல்வெட்டியல் மேம் இல்ல கண்ணா, கல்வெட்டியல் கிடையாது. வெயிட் I will show you. Wait. Aditya, no idea? Yes ma'am. Yes, no idea வா? மேம் இங்க இருக்குது மேம். கல்வெட்டியல், கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை மேம். எந்த பேஜ்ல இருக்கு? 125 மேம். 125 எல்லாம் போக வேண்டாமே கண்ணா, நானே 100. மேம் நான் தமிழ் மீடியம் புக்ல மேம். ஆமாடா, அது மீடியம் எதானாலும் பேஜ் நம்பர் எப்படி மாறும்? பேஜ் நம்பரும் மாறும் மேம். சரி, அதுக்கு கீழே காயின்ஸ் எடுத்து கொடுத்திருக்காங்களா? நோ மேம். பேஜ் மாறுங்க அனுப்புறனே. அதுக்கு நியூமிஸ்மேட்டிக்ஸ் வந்து காயின். ஆமா சார், இல்ல அவங்களுக்கு அந்த இன்ஃபோ பிட்ஸ் சார் அதுல கொடுத்திருக்காங்க சார். எஸ் மேம், தகவல் பிழை இருக்கு மேம். இன்ஃபோ பைட்ஸ் தான் மேம் இருக்கு. ஓகே, அதுல ரெண்டாவது காயின்ஸ் எடுத்து கொடுத்திருக்காங்களா? நாணயங்களோடது. 1 minute மேம். எஸ் மேம், நாணயவியல் இருக்கு மேம். நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் துறை நாணயவியல். எபிகிராஃபி இஸ் தி ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே, சோ நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி தமிழ் மீடியம் ஃபைன், ஆன்சர் இதுதான் உங்களுக்கு வரதப்போ. எபிகிராஃபி இஸ் தி ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே, சோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த வால்ல பண்ணி வைக்கிறது, இதுல செவத்துல எழுதி வைக்கிறது, இத பத்தி எல்லாம் படிக்கிறது தான் வந்து எபிகிராஃபி அப்படிங்கிறது. ஓகே, இப்போ now again moving to the question. எபிகிராஃபிங்கிறது கல்வெட்டு. இங்க தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் கல்வெட்டு தான், கரெக்ட் தான். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து எஸ், நேம் எனி 2 ஆர்க்கியாலஜிக்கல் சோர்சஸ். ஏதாவது ஒரு 2 ஆர்க்கியாலஜிக்கல் சோர்ஸுக்கு பேர் கேட்டிருக்காங்க. ஏதாவது 2 சொல்லுங்க பார்க்கலாம். சாந்திஸ் டூபி மேம். வேலூர் ஃபோர்ட் மேம். வேலூர் ஃபோர்ட், சாந்தி ஸ்தூபா. ஓகே, ஆதித்யா, can you tell any 2? Tanjore Bragadishwara temple. Adichanallur, Keeladi. Okay, fine. Keeladi. Okay. அடுத்தது வந்து what is the meaning of the Greek word historia? Historia means history ma'am. Very good. Okay. Historia அப்படினா என்ன மீனிங்? Historia அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்? History ma'am. அதுவும் கேட்கலாம். Learning from enquiry. கேட்டு தெரியறது. Okay, learning from enquiry. Okay. விசாரிப்பதன் மூலம் கற்பது மேம். அதேதான். Okay, விசாரிப்பது மூலம் கற்றுக்கொள்வது. Okay. Dash is the study of coins. Yes. நாணயவியல். That's all. நாணயவியல் or Englishல Aditya? I think Aditya can tell in English, I think. Yeah. Numerology இல்ல, numismatics. Okay. Name the types of literary sources. Literary sourcesலயே வந்து 2 sources பார்த்தோம் இல்லையா? அந்த 2 டைப் ராமாயண மகாபாரதா. That's all. No. Literary sourcesலயே மறுபடியும் நம்ம 2ஆ பிரிச்சோம் அத. ஒன்னு வந்து இந்த பக்தி புராண கதைகள் வருது, இன்னொன்னு வந்து புராணம் ஜாதி மதம் எல்லாம் இல்லாம வருது. மதச்சார்புள்ள மதச்சார்பற்ற.
மதச்சார்பு உள்ளது, மதச்சார்பற்றது. ஓகே. எக்ஸ்பேண்ட் ஏடி. எஸ் லோகேஷ். பொது ஆண்டு மேம். ஏடி அப்படின்னா பொது ஆண்டு. ஓகே. சிஇ அப்படின்னா என்னது ஆதித்யா? Anno Dominion. That is for AD, fine. CE அப்படிங்கும்போது Common Era. Common Era. Very good. Common Era, BCE na before Common Era. Okay. That last question, Aditya, please read. Yes, ma'am. I can help you to talk, see, hear, write, and read. There is no world without me. Who am I? Who am I? யார் நான்? புத்தகங்களா மேம்? Books. I can help you to talk, see, hear, write, and read. Okay. There is no world without me. Who am I? Books. Tricky question. புக் இருந்தா தான் பேச முடியுமா? புக் இருந்தா தான் கேட்க முடியுமா? இல்ல. ஐ திங்க் லைட் வரலாமோ? லைட், வெளிச்சம். அது பேசுறதுக்கு அது தேவையில்லையே. ஆமா, ட்ரிக்கி क्वेश्चनா இருக்கே. லெட் மீ செக் இட். ஐ வில் ட்ரை. ஓகே, நான் செக் பண்றேன்னா ஓகே. பட் இப்போ இந்த क्वेश्चனை வெச்சிட்டு ஐ திங்க் நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஐ வில் டூ ஒன் திங். நீங்களும் ஒரு டாஸ்கா எடுத்து just copy it ma'am. just copy it. சாரி, புரியல. just copy that sentence ma'am. காப்பி மீன்ஸ் எதுக்காக? புரியல. நீங்க இப்போ எப்படி மேம் சர்ச் பண்ணுவீங்க? அத சர்ச் பண்றதுக்கு இல்ல. நான் இத சர்ச் பண்ணா எனக்கு கூகுள்ல கிடைக்குமா? இப்படி இந்த மாதிரி சர்ச் பண்ணா பல ஆன்சர் வரலாம், சொல்ல முடியாது. சோ யூ டூ ஒன் திங். இது நீங்களும் ஒரு ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கங்க, நானும் ஒரு ஒர்க்கா எடுக்கிறேன். ஓகே, பை நெக்ஸ்ட் சண்டே we will find the answer. ஓகே, ரொம்ப சிம்பிளா. remember this ma'am. yes, I will remember. You also should remember. yes ma'am. ஓகே, ஆதித்யா, வைத்தீஸ்வரி, லோகேஷ் 3 பேர் ஞாபகம் வெச்சுக்கங்க. I can help you to talk, see, hear, write and read. There is no world without me. ma'am, ஒருவேளை நாணயங்களா இருக்கலாமா மேம்? அது எப்படி சொல்றீங்க? நம்ம நாணயத்தை பத்தி பேசுவோம், கேட்கவும், எழுதவும். அந்த நாணயவியல எழுதவும் படிக்கவும் செய்யலாம். ஆனா அவங்க அந்த நாணயம் எல்லாமே இந்த உலகமே இல்ல மேம். தேவைப்படும். வரலாம், சொல்ல முடியாது. மேபி அது கூட ஆன்சரா வரலாம். ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெல்ப்னு கொடுத்துருக்காங்க. ஐ கேன் ஹெல்ப் யூ. உதவி பண்றது அப்படிங்கும்போது நமக்கு நாணயம் மட்டும் இல்லை இல்லையா? அதனாலதான் எனக்கு டவுட் அடிக்கிறது. எனிவேஸ் we will just take it as a challenge. We can find it next class. In the next class. By next class we will find it. அடுத்த கிளாஸ் குள்ள பண்ணிடலாம். Yes ma'am. Okay, yes. Now I'm starting the second chapter, human evolution. Human evolution ஆதித்யாக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். தமிழ்ல என்னதுப்பா? மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. ஓகே, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. மனிதன் எந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம இப்ப இருக்கிற ஸ்டேஜுக்கு எப்படி வந்தோம், அதுதான் இந்த எவல்யூஷன் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங். ஓகே, ஸோ திஸ் சாப்டர் வில் பி லிட்டில் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஃபர்ஸ்ட் சாப்டரை விட இந்த சாப்டர் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் நம்ம என்னெல்லாம் படிப்போம் இந்த சாப்டரில் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஆதித்யா, இந்த 5 பாயிண்ட்ஸ் ரீட் பண்ணுறீங்களா? Yes ma'am. To know the origin of humans, to learn about the different stages of human evolution from nomadic hunting gathering to settled life, to know about the stone implement of prehistoric human, to understand the use of fire and wheel, to know the significance of rock painting of the ancient human. ஓகே, ஸோ இந்த 5 விஷயங்கள் நம்ம படிக்கிறோம். ஓகே, அதானது ஃபர்ஸ்டே ஹியூமன் ஆரிஜின், எப்படி மனிதர்கள் எப்படி உண்டானது இல்லைன்னா உறவானது எப்படி, தட் இஸ் வாட் ஃபர்ஸ்டே நம்ம பார்க்கறது அதுதான். ஓகே, ஸோ திஸ் பிக்சர் இது என்ன சொல்றது, ப்ரைஸ்லெஸ் பிக்சர் இது. ஓகே, இந்த பிக்சர் இட்ஸ் வெரி வெரி, எந்த இதில் போனாலும் ஹிஸ்ட்ரி போனாலும் புக்ஸில் இந்த பிக்சர் இல்லாமலே இருக்காது. ஓகே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் எப்போ இந்த இதில் ரொம்ப சில விஷயங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் மட்டும் இல்லை, பிக்சருக்கு கீழே கொடுத்துருக்கிற விஷயங்கள் தான் நம்ம பார்க்கணும் இங்கே. ஸோ ஃபர்ஸ்டே எர்த்து, பூமி,
460 crore years ago earth evolved. Okay, so 460 கோடி வருஷம் முன்னாடி எர்த் மேம் இதெல்லாம் அப்ராக்ஸிமேட்டா தான மேம் போட்டுருப்பாங்க. கரெக்ட்டா மெஷர் கரெக்ட் மெஷர்மென்ட் சிலதுக்கெல்லாம் கிடைக்காது. அப்ராக்சிமேட்டா மேபி ஒரு 5-10 வருஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் போகலாம். ஓகே, பட் நமக்கு வந்து ஒரு ஆவரேஜா ஒரு வேல்யூ எடுத்து தான் இதுல கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ 460 crore years ago earth evolved. அதுக்கப்புறம் 20 lakhs years ago, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டு வந்து எப்பவோ வந்தாச்சு, எர்த் வந்து எப்பவோ வந்தாச்சு. ஆனா 20 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் மனிதன் வந்து நடக்கவே ஆரம்பிச்சிருக்கான். பூமி உண்டான உடனே மனிதன் உண்டாக, இல்லை மனிதன் நடக்க ஆரம்பிக்க, ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ண, இதெல்லாம் வந்து டக்கு 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 டக்குன்னு ஒண்ணு முடிஞ்சு இன்னொன்னு நடக்கல. பூமி உண்டாயி முதல்ல அங்க வந்து சின்ன சின்ன இந்த புழு, பூச்சி, அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ், அந்த மாதிரி ஜீவிகள் எல்லாம் தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய இன்செக்ட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய இந்த பேர்ட்ஸ், அந்த மாதிரி ஸ்டேஜ் 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 இவால்வ் ஆகி லாஸ்ட் தான் ஹியூமன் பீயிங்ஸ் வந்திருக்கும். ஓகே, இன்ஃபேக்ட் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தான் வந்து புத்தி ஜாஸ்தி. ஆனா நம்ம தான் லாஸ்டா அந்த நம்ம இந்த வேர்ல்டுல கிரியேட் ஆன, இல்லைன்னா உருவான கிரியேச்சர். ஓகே, அப்போ 20 lakhs years ago man started to walk. 3 lakhs years ago man spread throughout the earth. அப்படின்னா முதல்ல எல்லாம் ஒரு கொஞ்சம் ஒரு மொத்தமாவே ஒரு 100 பேர் அப்படியெல்லாம் தான் இருந்திருப்பாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே, 3 லட்சம் வருஷங்கள் முன்னாடி தான் வந்து எல்லா இடத்துலயும் பூமியில எங்க பார்த்தாலும் மனிதன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தது 3 லட்சம் வருஷம் முன்னாடி தான். 8000 years ago started cultivation. இதுல இருந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் 8000 வருஷம் முன்னாடி கல்டிவேஷன் ஆரம்பிச்சிட்டோம். தட் இஸ் விவசாயம் சொல்லலாம். 5000 years ago civilization flourished. 5000 வருஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த நாகரிகம். நாகரிகம் அப்படிங்கிறது 5000 வருஷம் முன்னாடியிலேருந்து தான் நாகரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு பார்க்க முடிஞ்சிருக்கு. அண்ட் லாஸ்ட்ல இப்ப நம்ம பார்க்குற, இப்ப நம்ம இருக்கிற மாடர்ன் மேன். ஓகே, ஸோ நம்ம இப்ப இருக்கிற ஸ்டேஜ் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டெப்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். ஓகே, ஸோ அகெயின் இந்த தமிழினியை வச்சே தான் ஆரம்பிக்கிறாங்க. ஃபைன், எனிவேஸ் பார்க்கலாம். Tamilini, a school student of class 6th, visited a science center accompanied by her grandmother. Okay, Tamilini grandmother-ma, they went to a science center, museum மாதிரி ஒரு இதுக்கு போயிருக்காங்க. அங்க வந்து they saw மேம் ஒரே கேரக்டரை வச்சு ரெண்டு லெசன் எடுத்துருக்காங்க மேம். ஆமாண்டா, ஆமா. ஸோ இங்க வந்தாங்க அவங்க இந்த சயின்ஸ் சென்டர்ல வந்து ஒரு டைம் மிஷின் பார்த்தாங்களாம். டைம் மிஷின் அப்படின்னா நம்ம கிளாக்ல ஒரு சும்மா இமேஜினேஷனுக்காக கொடுத்துருக்காங்க, அப்படி ஒரு மிஷின் எல்லாம் கிடையாது. ஓகே, டைம் மிஷின் சொல்லி ஒரு மிஷின் பார்த்தாங்களாம். த ஆப்ரேட்டர் ஆஃப் த டைம் மிஷின் எக்ஸ்பிளைன்ட் த ஒர்க்கிங் ஆஃப் த மிஷின். இந்த மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ற ஆள் வந்து இவங்களுக்கு அந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, இது வந்து ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனை மட்டும்தான் இது. ஓகே, அப்படி ஒரு மிஷின் எல்லாம் கிடையாது. பார்க்கலாம். ஆப்ரேட்டர் சொல்றாரு, இஃப் யூ பிரஸ் டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ் இன் த மிஷின் இட் வுட் டேக் யூ டு த சூசன் பீரியட் ஆஃப் டைம். இந்த ஆப்ரேட்டர் என்ன சொல்றாரு, நீங்க எந்த பட்டன் அமுத்தினீங்களோ நீங்க அந்த அமுத்தின பட்டனோட அந்த காலகட்டத்துக்கு அது உங்களை கூட்டிட்டு போகும். அந்த காலகட்டத்துல எப்படி, இப்ப நீங்க வந்து 1530 அப்படிங்கிற நம்பர் அமுத்தினீங்கன்னா அந்த காலகட்டத்துல மனிதன் எப்படி இருந்தா அதுக்கு கூட்டின்னு போகும். அந்த மாதிரி 1000 வருஷம் முன்னாடி இருந்த அந்த பட்டன் அமுத்தினீங்கன்னா அந்த டைம்ல ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத காமிக்கும். ஸோ why don't you enjoy the experience of watching different periods of time? அப்போ அப்படின்னு சொல்லும்போது தமிழினி வந்து சொல்றான், நமக்கு வந்து 2200 AD அப்படிங்கறத ப்ரெஸ் பண்ணலாமா, அமுக்கலாமா. 2200 AD அப்படிங்கும்போது 3rd century, 3வது நூற்றாண்டு. எப்பவுமே நூற்றாண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். நிறைய பேர் வந்து 3வது நூற்றாண்டுல 2200 இல்லையா. அப்ப நம்ம இப்ப இருக்கிறது 21st century, 22nd century, 22வது நூற்றாண்டுல வரும். வெரி சாரி. ஓகே, 2200 அப்படிங்கும்போது அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்ப நம்ம இருக்கிறது 2024ல. 2024 அப்படிங்கும்போது 2024 இப்ப நம்ம இருக்கிற வருஷம். இப்போ 20ன்னு ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுப்போம், 20th centuryல இப்ப நம்ம இருக்கோம்னு நினைச்சுப்போம். ஆனா அந்த நம்பர் கூட ஒன்னு ஆட் பண்ணுங்க, +1. அப்ப 20 + 1 21. அப்ப நம்ம 21st centuryல இருக்கோம், அப்படி புரிஞ்சுக்கணும். ஓகேயா. அது அப்ப 2024
அப்படின்னு வந்து இது வந்து இந்த 21st செஞ்சுரி அப்படிங்கிறது 2001 ஆரம்பிச்சிருக்கு. 2001 பிறந்தவங்க யாரா இருக்கீங்களா? இங்க யாரும் இருக்க மாட்டீங்க இல்லையா? 2001 பிறந்தவங்க வந்து 21st செஞ்சுரியில பிறந்திருக்காங்க. அப்ப ஒரு செஞ்சுரினா ஒரு நூற்றாண்டுனா எத்தனை வருஷம்? 100 years. 100 years. ஓகே. அப்ப 2001 இருந்து 2100 வரைக்கும் 21வது நூற்றாண்டு. 2101 அதாவது 2101 2101 100 முடிஞ்சது. 101 இருந்து ஆரம்பிக்கிறேன். 2101 இருந்து 2200 வரைக்கும் 22nd செஞ்சுரியா இருக்கும். 22வது நூற்றாண்டா இருக்கும். அப்போ இந்த 2200ஓட 22வது நூற்றாண்டு முடிஞ்சிடும். அப்போ இது வந்து 22வது நூற்றாண்டு தான். ஏன்னா 2200. ஓகே. அப்ப அங்க 100வது வருஷம் முடியறது அங்க. 22nd செஞ்சுரி 22வது நூற்றாண்டு. மேம் அப்ப நீங்க 22 + 1 23 தானே மேம் வரணும்? இல்ல அது இங்கே வராது. லாஸ்ட் 2 டிஜிட் 00வா இருக்கு. நான் சொல்றது 2201 அப்படின்னா 23rd செஞ்சுரி ஆரம்பிக்குது. கிளியரா? ஓகே மேம். ஓகே. இப்போ 2000 அப்படிங்கிற வருஷம் பார்த்தேன்னா உனக்கு வந்து 20th செஞ்சுரியில தான் இருக்கு. 2000 அப்படிங்கிற வருஷம். அங்க நீ 21வது நூற்றாண்டு உனக்கு ஆரம்பிக்கல இன்னும். அது 100வது வருஷம் முடியற வருஷம். அடுத்த நூற்றாண்டு உனக்கு எப்ப ஆரம்பிக்குது? 2001 இருந்து தானே ஆரம்பிக்கணும் இல்லையா? அப்ப அங்க உனக்கு 1 இருந்து ஆரம்பிக்கும் போது நீ ஒன்னு ஆட் பண்ணி சொல்லிக்கலாம். சரியா? சின்ன ஒரு மேக்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. அப்போ இந்த தமிழ் ஓகே ஓகே. அப்ப தமிழினி வந்து இப்ப வந்து தமிழினி வந்து நம்மள மாதிரியே 21வது நூற்றாண்டுல இருக்கா. அவளுக்கு வந்து அடுத்த நூற்றாண்டு எப்படி இருக்கும்னு தெரியணும். 2200 அடுத்த நூற்றாண்டோட லாஸ்ட் வருஷம், 22வது நூற்றாண்டோட லாஸ்ட் வருஷம் எப்படி இருக்கும்னு தெரியணும். ஸோ இவன் வந்து கிராண்ட்மாட்ட கேட்குறா, மேம் கிராண்ட்மா நான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்றேன், வேர்ல்டு எப்படி இருக்கும் பார்க்கலாம் சொல்லிட்டு. ஓகே. ஸோ தமிழினி சொல்றா ஓகே அப்போ அது பண்ணலாம் சொல்லி இவங்க ரெடி ஆகுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ பேக்வர்ட் அண்ட் சி அவர் பாஸ்ட். இப்போ தமிழினி கேட்கறது வந்து 2200 பண்ணலாமான்னு கேட்குறா. ஆனால் கிராண்ட்மா சொல்றாங்க நீ 2200க்கு போறதுக்கு விட முன்னாடி 1950 1950 வருஷங்கள்ல ஏடி அந்த டைம்ல எப்படி வேர்ல்டு இருந்ததுங்கிறத பார்க்கலாமே, அது கொஞ்சம் கூட நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த கிராண்ட்மாக்கு வந்து ஹிஸ்டரிக்கு தான் போறாங்க கிராண்ட்மா. எதிர்காலத்துக்கெல்லாம் நீ இப்ப போகாதே தமிழினி, நீ வந்து கடந்த காலம் எப்படி இருந்ததுன்னு முதல்ல படி அப்படிங்கிறாங்க. சரியா? அப்போ இங்க 1950 ஏடியே அவங்க ஃபைனலா செலக்ட் பண்றாங்க. 1950 ஏடி நத்திங். 1950னா 1950 நம்ம இருந்த அந்த 1947 அந்த ஃப்ரீடம் கிடைச்ச டைம், அதுதான் 1950. ஓகே. ஸோ இங்க வந்து கிராண்ட்மா ஷீ இஸ் புஷிங் த பட்டன் 1950 ஏடி. ஓகே. ஸோ அந்த டைம்ல வந்து லைஃப் எப்படி இருந்தது சொல்லி போடுறாங்க. 1950னா எத்தனை வருஷம் முன்னாடிடா? கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. எஸ், மேக்ஸ்லாம் நீங்க நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரியும். எத்தனை வருஷம் முன்னாடி 1950னா? யோகேஷ் சொல்லுடா. 2000 மேம். எத்தனை வருஷம் முன்னாடி? இப்ப 2024ல இருக்கோம் நம்ம. 1950னா how many years back? 50யா? 75 மேம். 75 years back. Yes, 74 75 குள்ள. ஓகே. அப்போ இங்க வந்து அந்த டைம்ல எப்படி பீப்புள் இருந்தாங்க அப்படிங்கறது அந்த நான் கிரீனா ஹைலைட் பண்ணிருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் படிக்கிறியா? Yes ma'am. They saw mostly people walking, a few riding bicycles and buses appearing rarely on the roads. Slowly they moved back to 1850. There were no buses or cycles. Carts pulled by mules and bullocks were seen on the roads. Horse-drawn cart was a rare occurrence. Ma'am, இதுக்கு நான் தமிழ் மீனிங் சொல்லுவா மேம்? இல்லடா, அதுக்கு நீ மீனிங் நீ சொல்லு பரவாயில்ல. பட் ஆனா நான் இதை சிம்பிளா முடிச்சிடலான்ட்டு தான். ஓகே, நம்ம வந்து 5 மினிட்ஸ் நமக்கு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலையே, அதனால சொல்றேன். ஓகே, நீ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீ கண்டிப்பா சொல்லு. ஓகே.
ஸோ இங்க வந்து வெரி சிம்பிள் 1950 பட்டனை ப்ரெஸ் பண்ணப்ப இவங்களுக்கு பார்த்தது வந்து என்னன்னா கொஞ்சம் பேர், அதாவது நிறைய பேர், மோஸ்ட்லி ஒரு 80% ஆளுகளுமே வந்து நடந்து தான் போறாங்க. அப்போ வந்து அந்த காலத்துல வந்து வெஹிக்கிள்ஸ் இல்லைன்னு புரிஞ்சுது. கொஞ்சம் பேர் ஃபியூ வந்து பைசைக்கிள்ஸ் ரைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் பஸ் எல்லாம் வந்து இங்க ஒண்ணுன்னா அங்க ஒண்ணு அப்படிதான் இருந்தது. பஸ் எல்லாம் இல்லவே இல்லை. அப்படி இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் 1950ல இவங்களுக்கு பார்க்க முடிஞ்சது. ஸ்லோலி இவங்க வந்து என்ன பண்ணாங்க, 1850யோட பட்டனை போய் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல இந்த சொன்ன கொஞ்சம் சைக்கிளும் இல்லை, கொஞ்சம் பஸ்ஸும் இல்லை. இந்த பஸ் சைக்கிள் எல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா 100 வருஷம் மறுபடியும் பேக் போயிருக்காங்க இவங்க. ஸோ மறுபடியும் பின்னாடிக்கு போனப்போ எதுவுமே இல்லை, பஸ் சைக்கிள் எதுவுமே இல்லை. நடந்து போறவங்க தான் ஜாஸ்தி. கார்ட்ஸ் இருந்தது, அதாவது காளவண்டி, குதிரை வண்டி, அது கார்ட்ஸ், மாட்டு வண்டி, அதுதான். மியூல்ஸ் அப்படின்னா அது மாட்டு வண்டி, காளை. ஓகே, மியூல்ஸ் அப்படின்னா மாடு, மாட்டு வண்டி. அண்ட் புல்லக்ஸ் மாட்டு வண்டி தானே மேம்? புல்லக்ஸ் மாட்டு வண்டி, எஸ் மாட்டு வண்டி. அப்புறம் கழுத கூட அவங்க இந்த டாங்கீஸ் இல்லையா, டாங்கீஸால கூட ஒரு சில இதுல கார்ட்ஸ் இருந்தது. ஹார்ஸ் ட்ரான் கார்ட் வாஸ் a rare occurrence. குதிரை வண்டி ரொம்ப ரொம்ப ரேரா தான் இருந்தது. எஸ், ரொம்ப குறைவா இருந்தது. ஓகே, இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, இவங்க தமிழினி வந்து 8000 வருஷம் பின்னாடிக்கு போனா. 8000 வருஷம் பின்னாடினா நம்ம படிச்சோம் என்னது அப்படிங்கிறது. அப்பதான் வந்து என்ன ஆரம்பிச்சது, சிவிலைசேஷன், நாகரிகம், கல்டிவேஷன் ஆரம்பிச்சது. அதாவது இந்த கிராப், அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் ஓகே, வேளாண்மை 8000 இயர்ஸ் முன்னாடி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்ப அவ வந்து அந்த 8000 இயர்ஸ் முன்னாடிக்கு போயிட்டா. இப்போ அப்ப அந்த டைம்ல பீப்புள் வர் என்கேஜ்ட் இன் ரேசிங் கிராப்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக். கிராப்ஸ்னா நமக்கு தெரியும், இது ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர், நம்ம ஈட்டபிள், நம்ம சாப்பிட முடியற ஐட்டம்ஸ். இப்போ அரிசி, பருப்பு, கோதுமை, அந்த மாதிரி. இன்னொரு மீனிங் வந்து பிணம் தானே மேம்? ஆமாம், ஏன்னா அதெல்லாம் நம்ம சாப்பிடுற விஷயங்கள் தானே. கிராப்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி வருது. ஓகே, லைஃப் ஸ்டாக் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம இந்த அனிமல்ஸ், இந்த டொமஸ்டிக் அனிமல்ஸை வந்து பாத்துக்கிறது, அவங்கள வந்து வளர்த்துறது, அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்பரான ஃபுட்டு இதெல்லாம் கொடுத்து அவங்கள டெய்ம் பண்றது, இதுதான் லைஃப் ஸ்டாக் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ பீப்புள் வர் என்கேஜ் இன் ரேசிங் கிராப்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக். இதுக்கப்புறம் இவ என்ன பண்ணா, ஷீ பிரஸ் த பட்டன் டு கெட் அ பிக்சர் ஆஃப் லைஃப் 18,000 இயர்ஸ் ஆகும். 8000லேருந்து இவ டைரக்டா 18,000 வருஷம் முன்னாடிக்கு போயிட்டா. அங்க பார்த்தா ஷீ சா ஹியூமன்ஸ் லிவிங் இன் கேவ்ஸ், மனிதர்கள் குகைக்குள்ள வாழறத பார்த்தா. பிக்சர்ஸ் காமிக்கிறது அவளுக்கு ஒவ்வொரு பட்டன் அமுத்தும் போதும். தேவர் யூசிங் டூல்ஸ் மேட் ஆஃப் ஸ்டோன்ஸ் அண்ட் போன்ஸ் ஃபார் ஹண்டிங். நம்ம லாஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம் இல்லையா, தமிழினி வாஸ் ஃப்ரைட்டன்ட், பயந்துட்டா by the hunting scene and pushed the button forward to return to the present. பயந்து போய் என்ன பண்ணிட்டா, ஐயோ எனக்கு இந்த பிக்சர் எல்லாம் பிடிக்கல சொல்லி மறுபடியும் பழைய பிக்சருக்கே வந்துட்டா. நிகழ்காலத்துக்கே வந்துட்டாங்க, பிரசன்ட்டுக்கே வந்துட்டாங்க. இப்ப வந்து நம்ம கிராண்ட்மா சொல்றாங்க, நீ எல்லாம் பயப்பட வேண்டாம், நீ பின்னாடிக்கு போய் நிறைய விஷயங்கள் அதுல இருந்து கத்துக்கிறதுக்கு இருக்கு, நீ வந்து ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் படிக்கணும்னு சொல்றாங்க. ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் தான் இந்த சாப்டரோட பேரு. What was the name of the chapter? Human Evolution. இல்லையா, அத பத்தி, எஸ், ஹியூமன் எவல்யூஷனை பத்தி நம்ம டீடைல்டா இந்த சாப்டர்ல படிப்போம். நம்ம அப்ப தமிழினியும் படிப்பா, நம்மளும் படிப்போம். அடுத்த கிளாஸ்ல we will start. ஓகே, இந்த do you know மட்டும் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணலாம்டா. எஸ், இத கொஞ்சம் ரீட் பண்ணுடா. do you know? The story of human evolution can be scientifically studied with the help of archaeology and anthropology. ஆர்கியாலஜினா நம்ம தமிழ்ல அதுக்கு என்ன வேர்ட் சொன்னீங்க? ஆர்கியாலஜி அப்படிங்கிறதுக்கு அது இல்ல மேம், ஆர்கியாலஜி வந்து சார் கூட சொன்னாரே கொஞ்சம் முன்னாடி, தொல்பொருள் மேம், தொல்பொருள்வியல். ஆர்கியாலஜி தொல்லியல் மேம், தொல்லியல், சாரி மேம், தொல்லியல். ஆர்கியாலஜினா தொல்லியல். ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா என்ன தெரியுமா? மானுடவியல் மேம், மானுடவியல். மானுடவியல், அதானது எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி உருவானாங்க அப்படிங்கறத படிக்கிறது. ஓகே, சோ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட். மானுடவியல் அப்படிங்கறதும் தொல்லியல் அண்ட் மானுடவியல் ரெண்டுமே ரெண்டு. ஆனா இது ரெண்டையும் யூஸ் பண்ணித்தான் நமக்கு வந்து ஹியூமன் எவல்யூஷன் பத்தி படிக்க முடியும். ஏன்னா ஆந்த்ரோபாலஜி மட்டும் வச்சுட்டு இருந்தா நமக்கு முடியாது. ஆந்த்ரோபாலஜினா அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், அதானது தலையில என்ன இருந்தது,
அப்புறம் அந்த போனு, அப்புறம் அந்த இது எப்படி எப்படி இந்த ஸ்கல் எப்படி இருந்தது, உடல் அமைப்பு மேம், உடல் அமைப்பு, ஸ்ட்ரக்சர், உடல் அமைப்பு எப்படி இருந்தது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாடி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாடி. அப்புறம் இந்த அவங்களோட இந்த இப்ப நமக்கு இருக்கிற மாதிரி கை கால் எல்லாம் இருக்கல, அவங்களுக்கு இருந்ததெல்லாம் வேற மாதிரி, கொஞ்சமே விரூபமா இருந்தாங்க பாக்குறதுக்கு எல்லாமே. லைக் தமிழினி வாஸ் அஃப்ரைட் இல்லையா. ஸோ ஆந்த்ரோபாலஜி வந்து பிசிக்கல் ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் கொடுக்கும். பட் ஆர்கியாலஜி ஏன் அதுக்கு இங்க வேணும், எதுக்காக ஆர்கியாலஜி மறுபடியும் இங்க கொண்டு வராங்கன்னு கேட்டா, தொல்லியல் வந்து என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் ஹியூமன் பண்ணிட்டு இருந்தான் அதுவும் நமக்கு தெரியணும். சும்மா பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் மட்டும் நம்ம படிச்சு வச்சு பிரயோஜனம் இல்லை. அதனால ஆர்கியாலஜியும் ஆந்த்ரோபாலஜியும் ஈச் அதர் ரிலேட்டட். இவங்க ரெண்டு பேரும் சேரணும். ஓகே, ஒரு காயினோட ரெண்டு சைட்ஸ் மாதிரி நமக்கு வந்து பிரிக்க முடியாது. ஓகேயா. இப்போ இன்ஃபோபிட்ஸ்ல ஆர்கியாலஜி அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல டெஃபினிஷனே கொடுத்திருக்காங்க. Can you read it? அதோட we will stop. Shall I can read ma'am? Yeah. மானுடவியல் sorry ma'am. Archaeology is the study of prehistoric humans remained materials used by prehistoric humans. Excavated material remains are the main source for archaeological studies. ஆர்கியாலஜிக்கல் அதாவது ஆர் தொல்லியல் அப்படிங்கிறது வந்து ப்ரீ ஹிஸ்டரியில ஹியூமன் பீயிங்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்த திங்ஸ் இதெல்லாம் பத்தி படிக்கிற அந்த படிப்பு தான் வந்து தொல்லியல் அப்படிங்கிறது. தொல்லியல்ல மெயினா வந்து எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் தான் மெயின் சோர்ஸா இருந்தது. எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ்ல நம்ம இந்த பாட்ரி, காயின்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், நகைகள், டாய்ஸ், காயின்ஸ் இதெல்லாம் தான். ஓகே, இதெல்லாம் தான் வந்து மெயின் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் தான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த கோவில், ஃபோர்ட்டு, மடம், ஸ்தூபா இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்ததுதான். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டோம் அந்த சாப்டர். எனக்கு ஒரு டவுட் மேம். இப்ப மியூசியம்ஸ்லாம் இருக்குல்ல மேம், அதுல சேகரிச்சு வைக்கிற பொருள்கள்லாம் ரெண்டு ஆர்கியாலஜிஸ்ட்ல தானே மேம் வரும்? கண்டிப்பா ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் தான் மியூசியத்துல இருக்கும். லிட்டரரி சோர்சஸ் வந்து we have to go to the library. ஆவண காப்பகத்துல இருக்கும் மேம். ஓகே, அப்படின்னா லைக் மியூசியம் தானே சொல்றீங்க? இல்ல மேம், இங்கிலீஷ்ல தெரியல மேம். ஆனா ஆவண காப்பகம் மேம். அங்க என்ன இருக்கும்? அங்க பழங்கால புக்ஸ் எல்லாம், ஆவணங்கள் எல்லாம் தயாரிச்சு வச்சிருப்பாங்கல்ல மேம். இவங்க எல்லாம் இப்படி இருந்தாங்க அத பத்தி புக்ஸ் எல்லாம், அங்க லிட்டரரி புக்ஸ் எல்லாம் இருக்கும். கண்டிப்பா லைப்ரரி. ஓகே, லைப்ரரி சொல்றது அதுக்குதான். ஓகே, பல புக்ஸ் இருக்கும். சில லைப்ரரிஸ்ல தான், ஆனா அது பர்டிகுலரா இருக்கும். எல்லா இடத்துலயும் நமக்கு அது கிடைக்காது. ஓகே ஓகே, Lokesh, Vaitishwari, okay fine. So meet you on next Sunday. Okay, sir, can I wind up the class? I think sir is not there. Okay, parvalappa, we will available here. Yes, okay. Thank you students. Bye. Thank you ma'am. Thank you. Bye. Thank you sir.